கிறிஸ்துவுக்கே புகழ். பாஸ்கா எண்கிழமை வெள்ளி. நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 14. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடலருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீனொன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலையாகி இருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீனொன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையில் இருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகிலேறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். சிந்தனை: உயிர்த்த இயேசு தம் சீடர்களுக்கு திபேரிய கடலருகே காட்சி கொடுத்ததை இன்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். இது இயேசுவின் 3ஆம் காட்சி என்று சொல்லப்படுகின்றது. இந்த 3 காட்சிகளிலும் பொதுவாக காணப்படும் ஒரு விடயம், 3 காட்சிகளிலும் வந்தவர்கள் இயேசுவை உடனே அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்பதாகும். பின்பு இயேசுவுக்கும் அவர்களுக்கும் இடையே நடைபெறுகின்ற தொடர்பாடல் மூலம் இயேசுவை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்கின்றனர். முதலாவது காட்சி மகதல மரியாவுக்கு கிடைக்கின்றது. யோவான் 20:11-18. இயேசுவின் உடலை திருடி சென்று விட்டனர் என்று நினைத்து கல்லறைக்கு வெளியே மரியா அழுது கொண்டு நிற்கின்றார். இது அவர் ஆண்டவருக்கு செலுத்துகின்ற ஒரு சிறந்த பக்தி என்பதாகும். இந்த பக்தி அவர் ஆண்டவரிலே கொண்டிருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துகின்றது. இது ஒரு செபத்தின் முன்மாதிரியாக எமக்கு தரப்படுகிறது. இயேசு மரியா என்று அழைத்த போதுதான் மரியா அவரை அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். இயேசுவின் இந்த தனிப்பட்ட அழைப்பு இயேசுவுடன் நாம் கொள்ள வேண்டிய தனிப்பட்ட உறவின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது. மரியா இயேசுவில் கொண்ட ஆழமான அன்பும் உறுதியான பக்தியும் செபத்திலே நாமும் விழிப்புடன் இருந்து அவர் பெயர் சொல்லி அழைப்பதை கேட்க அழைக்கப்படுகின்றோம். 2வது காட்சி எம்மாவு வழியில் 2 சீடர்களுக்கு அருளப்படுகின்றது. லூக்கா 24,
13 தொடக்கம் 35. அவர்களும் இயேசுவை உடனே அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அவர்களோடு நடந்து போகும்போது தம்மை பற்றி குறிப்பிட்டுள்ள இறைவார்த்தை எல்லாவற்றையும் இயேசு எடுத்து விளக்குகின்றார். இது நாமும் இறைவார்த்தையிலே இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. இறைவார்த்தையை வாசித்து தியானித்து செபிக்கும் போது நாம் இயேசுவை சந்திக்க எம்மை திறந்து கொள்கின்றோம். இறைவார்த்தையை சீடர்கள் புரிந்து கொண்டதும் இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்த போது அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள அவர் மறைந்து விடுகிறார். அவர் அந்த கணத்தில் மறைந்து போகும்போது தமது பிரசன்னத்தை நற்கருணையில் விட்டு செல்லுகின்றார். இது ஓர் ஆழமான உண்மையாகும். 3வது காட்சி சீடர்களுக்கு அருளப்படுகிறது. யோவான் 21:1-14. அற்புதமாக பிடிக்கப்பட்ட பெரும் மீன்பாட்டை கண்ட பின்பே அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்கின்றனர். இரவு முழுவதும் மீனொன்றும் பிடிபடவில்லை. காலையில் இயேசு கரையில் நின்று படகின் வலப்பக்கத்தில் வலைகளை வீசும்படி இயேசு சொன்னபோது அதற்கு அவர்கள் பணிந்து அதன்படி செயல்படுகின்றனர். அப்போது பெருந்தொகை மீன் பிடிபடுகின்றது. இது சீடர்களுக்கும் எங்களுக்கும் கூட சொல்லுகின்ற உண்மை என்னவென்றால், ஆண்டவரின் கட்டளைப்படி நாம் பணிகளை செய்யும் போது நிறைய கனிகளை அறுவடை செய்ய முடியும் என்பதாகும். எமது செயல்கள் அவரது விருப்பத்தோடு இயைந்து செல்லும் போது கடவுள் அவற்றை ஆசீர்வதிக்க ஏராளமான ஆன்மீக கனிகளை அவை விளைவிக்கும். உயிர்த்த இயேசுவை சந்திக்க சீடர்கள் ஆவலோடு காத்திருந்ததை இன்று தியானிப்போம். இந்த இயேசுவை சந்திக்க நாம் ஆவலோடு காத்திருக்கிறோமா? இயேசுவை சந்திக்க 1. தனிப்பட்ட உறவை இயேசுவோடு வளர்த்து கொள்வோம். 2. இறைவார்த்தையை வாசித்து தியானித்து செபிப்போம். 3. அவருடைய திருவுளத்துக்கு ஏற்றபடி பணிகள் செய்வோம். செபம். ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை அன்றாடம் எமது வாழ்வில் கண்டுகொள்ள அருள் தாரும். ஆமென்.